வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு ரேப்பு உதயம் 10 கண்டலு அப்படின்றது. நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள அப்படின்றது தான் இந்த படத்தோட அர்த்தமா இருக்கும். இது ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். ஆக்சுவலா வானம் படம்லாம் நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, நிறைய கதை ஒவ்வொரு பக்கம் டிராவல் ஆயிட்டு இருக்கும். எல்லாமே ஒரு புள்ளியில சேர்ற மாதிரி தான் காட்சி பத்தி இருப்பாங்க. முடிவுல வர அந்த ட்விஸ்ட கண்டிப்பா நீங்க கெஸ் பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ட்விஸ்ட வச்சிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்களையும் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஒரு ஹாஸ்பிட்டல்ல யாருக்கோ சீரியஸா ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிறது நமக்கு தெரியுது. அவரோட தம்பி இருக்காரு பாத்தீங்களா, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ட்ரீட்மெண்ட்ல இருக்க நபரோட ஒர்க்கர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. கவலைப்படாதீங்க, அண்ணன் பொழைச்சிருவாருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா டாக்டர் இருக்காருல, எவ்வளவோ ட்ரை பண்ணோம், காப்பாத்த முடியலன்னு சொல்லிட்டாரு. இதனால தம்பி அழுதுட்டு இருக்காரு. சார் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒர்க்கர் தான் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நான் கிளம்புறேன், நீங்க பாடியை கொண்டுட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி தம்பி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. சோ இந்த ஒர்க்கர் தானே பாடியை கொண்டு போனோம். இத பத்தி டாக்டர் கிட்ட பேசுறாரு. டாக்டருமே இப்போதைக்கு எங்க கிட்ட ஆம்புலன்ஸ் இல்ல, பிரைவேட் ஆம்புலன்ஸ் டிரைவரா ஒருத்தர் எனக்கு தெரியும், நான் அவருக்கு கால் பண்ணி பேசுறேன்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி மல்லேஷ் அப்படின்ற ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரா இருப்பாரு. இப்ப டாக்டர் மூலியமா இவருக்குமே வேலை வருது. இவர் கிளம்பி டாக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. 10 மணிக்குள்ள இந்த ஊருக்கு கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஒர்க்கர் சொல்றாரு. அவரோட பேரு மூர்த்தி அப்படின்றது. சரி ஓகேன்ற மாதிரி மல்லேஷ் இருக்காருல, டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் போது மல்லேஷ் பாட்டு கேட்டுட்டு இருக்காரு. அவர் என்னோட முதலாளிப்பா, அவர் இறந்து போனதை நினைச்சு நான் கஷ்டத்துல இருக்கேன், நீ பாட்டெல்லாம் கேட்காத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் உங்களுக்கு இதெல்லாம் புதுசு சார், எனக்கு இதெல்லாம் பழகுனது, பாட்டு கூட கேட்க கூடாதுன்னா எப்படி சார்? தூக்கம் வராம இருக்கிறதுக்காக தான் பாட்டை கேட்கிறேன். சரி பரவாயில்ல சார், உங்களுக்காக ஆஃப் பண்ணிடுறேன்ற மாதிரி ஆஃப் பண்ணிடுறாரு. இப்போ ஒரு இடத்துல வண்டியை நிறுத்துறாரு. தம்பி சீக்கிரம் போனோம்ப்பா, ஏன்பா நிறுத்துறேன்னு மூர்த்தி கேட்கிறாரு. சார் ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி மல்லேஷும் கீழே இறங்கிடுறாரு. ஆனா மல்லேஷ் டீ குடிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வரல. எதுக்காக தெரியுமா வந்திருக்காரு? இங்க இருந்து யாரையாவது கூட்டு போலான்னு யோசிக்கிறாரு. கொஞ்சம் காசு கிடைக்கும்ல, அதுக்காக தான் வரீங்களான்ற மாதிரிலாம் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தர் வரன்ற மாதிரி வராரு. பார்த்தா ஆம்புலன்ஸ்னு தெரிஞ்சனா அவர் பதறிடுறாரு. ஏயா ஆம்புலன்ஸ்ல தான் கூட்டு போறேன்னு சொன்னியா, நான்லாம் வரலன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. மூர்த்திக்கு தலைவலிக்குது, மாத்திரை வாங்கிட்டு வான்னு சொல்லியிருப்பாரு. உன்னை மாத்திரை வாங்க சொன்னா நீ என்னப்பா ஆளுங்களை ஏத்துறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா வண்டி எடுப்பா அப்படின்ற மாதிரிலாம் மூர்த்தி சொல்றாரு. சரி சார் அப்படின்ற மாதிரி சலிச்சுக்கிட்டே இவரும் வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. மூர்த்திக்கு தலைவலிக்குது போல, நான் பின்னாடி போய் படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பின்னாடி போய் படுத்துக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி பிரசாத் கீர்த்தின்ற ஒரு காதல் ஜோடியை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரோட வீட்லயும் லவ்வுக்கு எதிர்ப்பு இருக்கு போல, அதனால தான் வீட்டை விட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா பைக் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்பன்னு பார்த்து இந்த மல்லேஷோட ஆம்புலன்ஸ் இந்த வழியா வந்துட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே லிஃப்ட் கேட்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்றது மல்லேஷ்க்கு தெளிவா புரிஞ்சிருது. உங்களை ஏத்துறதுனால எனக்கு என்ன லாபம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவர் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறதுனால வேற வண்டியை பாத்துடலான்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. வேற வண்டிலாம் வராது, எல்லா வண்டியும் போயிருச்சுன்னு சொல்லிட்டாரு. அதனால இவங்களுமே 10,000 ரூபாய் வரைக்கும் தரோன்ற மாதிரி சொல்றாங்க. இது 10,000 ரூபாய் தரீங்களா, அப்ப முதல்ல வண்டியில ஏறுங்கன்ற மாதிரி இவருமே ஏத்தி கூட்டு போயிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க அப்படின்றது மல்லேஷ்க்கு தெரியுதுல, அது சார்ந்து கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. அப்பதான் இவங்களை பத்தி முழுசா தெரிய வருது. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆளோட பொண்ணு போல, அந்த பொண்ணு வீட்டுல தான் லவ்வுக்கு எதிர்ப்பா இருக்கும். அதனால தான் ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சொல்லிக்கலான்ற மாதிரி இவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. 10 மணிக்குள்ள நாங்க போனோம், எப்படியாவது கூட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவர் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்துறாரு. ஏற்கனவே மூர்த்தி மாத்திரை வேணும்னு கேட்டார்ல, அவருக்கு வாங்குறதுக்காக தான் வண்டியை நிறுத்துறாரு போல. இவர் மெடிக்கல் ஷாப்க்கு வரும்போது அந்த இடத்துல ரகுன்ற ஒரு நபரை மீட் பண்ணிட்டாரு. இவர் தேவையானதை வாங்கிடுறாரு. ஆனா ரகு தேவையானதை கேட்கறதுக்கு கூச்சப்பட்டு இருக்காரு. அவருக்கு காண்டம் தான் வேணும்ன்றது இவருக்கு புரிஞ்சிருது. இவர் காண்டம் கேட்கறதுக்கு தான் தயங்கிட்டு இருக்காரு. தம்பிக்கு கொஞ்சம் தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி ரகு இருக்காரு பாத்தீங்களா, காண்டத்தெல்லாம் அந்த இடத்துல வாங்கிடுறாரு. இப்ப கிளம்பலான்னு நினைக்கும் போது ரொம்ப நன்றி பிரதர் அப்படின்ற மாதிரி ரகுவும் கையை காட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப இந்த ரகுவோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ரகுவை பொறுத்த வரைக்கும் ஐடி கம்பெனில வேலை பார்க்கறவரா இருப்பாரு. ஒரு லவ் பிரேக்கப் ஏற்பட்டு ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. இவர் கூட வேலை பார்க்கிற நபர் இருக்காருல, அடிக்கடி விலை மாதுகள் கூட எல்லாம் ஒன்னா இருப்பாரு போல. மச்சான் நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்க, ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருந்தேன்னு வச்சுக்கோ, எல்லாம் சரியா போயிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை கூப்பிடுறேன், அந்த பொண்ணு கூட ஒண்ணு மண்ணா இருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி திவ்யான்ற விலை மதுவை காட்டுறாங்க. அவங்க ஒரு நபர் கூட ஒண்ணு மண்ணா இருக்காங்க. நகையெல்லாம் கழட்டி வச்சிருப்பாங்க போல. அதெல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து வேகமா
கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த கிளையண்ட்டுக்கு வேண்டிய ஒருத்தங்க தான் கூட்டு வந்திருப்பாங்க போல. அவங்க 50,000 ரூபாய் தராங்க. எனக்கு வீட்ல கொஞ்சம் கஷ்டம் போயிட்டு இருக்கு, கூட காசு தந்தா நல்லா இருக்கும்னு திவ்யா கேக்குறாங்க. இல்ல இல்ல இவ்வளவுதான் தர முடியும்ன்ற மாதிரி அவன் சொல்றான். சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் தப்பு இல்லையான்ற மாதிரி ரகு கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது, அந்த பொண்ணு இந்த இடத்துல வெயிட் பண்ணுவா, நீ போய் பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி ரகுவன் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சொன்ன மாதிரியே அந்த இடத்துல திவ்யா தான் நின்னுட்டு இருக்காங்க. திவ்யாவும் நான் தான் அப்படின்ற மாதிரி ஏறிடுறாங்க. இப்ப திவ்யா கொஞ்சம் ஜாலியா பேசுறாங்க. ஆனா இவர் ரொம்ப கூச்சப்படுறாரு. என்ன பிரதர் ஃபர்ஸ்ட் டைம் போலியா அப்படின்ற மாதிரி இவங்க கிண்டல்லாம் பண்றாங்க. பக்கத்துல ஹோட்டலுக்கு போலானா இவர் ரொம்ப பயப்படுறாரு. ஒன்னும் பயப்படாத, ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க யாரும் வரமாட்டாங்க, அங்க போலான்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி பானிபூரி கடையை பாக்குறதுனால சாப்பிடலான்னு சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரி அவங்களுக்கு வாங்கி தந்துட்டு இருக்காரு. அப்ப ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டாரு. நான் திவ்யா கூடலாம் எப்படி ஒண்ணு மண்ணா இருந்திருக்கேன் தெரியுமா, அவகிட்ட கேட்டனா என்னோட பெருமையை புட்டு புட்டு வைப்பான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவருமே என்னோட ஃப்ரெண்ட தெரியுமான்ற மாதிரி அவங்க கிட்ட கேக்குறாரு. ஓஹோ அவனா, அவன் வெறும் பேச்சு மட்டும்தான், மத்தபடி எல்லாத்துலயும் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி இவங்க கிண்டல் பண்றாங்க. அந்த சைடுல இருக்க ஃப்ரெண்ட் இருக்கார்ல, ஸ்பீக்கர்ல போட்டு பேசியிருப்பாரு. பக்கத்துல இருக்க பொண்ணுங்கலாம் சீன்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. இப்ப திவ்யாவும் காண்டம் இருக்கான்னு கேக்குறாங்க. ஐயோ அது இல்லையேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, போய் மெடிக்கல் ஷாப்ல வாங்கிட்டு வான்ற மாதிரி இவங்க அனுப்பி விடுறாங்க. இவர் எப்படி கேக்குறதுன்னு தயங்கிட்டு இருக்கும் போதுதான் மல்லேஷ் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இவருக்காக காண்டம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இப்ப ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி நமக்கு காட்டுறாங்க. இப்ப திவ்யாவும் சொன்ன மாதிரி அந்த ஹோட்டலுக்கு கூட்டு வந்துடுறாங்க. என்ன பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு அங்க இருக்கவர்கிட்ட கேக்குறாங்க. உங்களை மாதிரி ஆளுங்க அடிக்கடி வந்தாதான் எங்க பிசினஸ் நல்லபடியா போகும், எங்க நீங்க தான் வர மாட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஜாலியா பேசுறாரு. இப்ப இவங்களுமே ரூம் எடுத்து அந்த ரூம்குள்ள வந்துடுறாங்க. இப்ப ரூம்குள்ள ஒண்ணு மண்ணா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா பக்கத்து ரூம்ல இருக்கவர் இருக்காரு பாத்தீங்களா, டிராமாவை உட்காந்து பாத்துட்டு இருக்காரு. அதாவது சீரியல் டிராமாவை உட்காந்து பாத்துட்டு இருக்காரு. அதுல பேசுற டைலாக்ல இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. எவன் இவன் ஹோட்டலுக்கு வந்து சீரியலை பார்த்துட்டு இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சவுண்ட வேற கொஞ்சம் அதிகமா வச்சிருக்காரு. அதனால ரகு இருக்கார்ல, சவுண்ட குறைங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு திரும்பி ரூம்க்கு வந்துடுறாரு. இவங்க கூட ரொமான்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஆனா திரும்ப அவர் சவுண்ட குறைக்காம சவுண்ட் வச்சுதான் கேட்டுட்டு இருக்காருன்னு தெரிய வருது. இவன் என்ன சவுண்ட குறைக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இவர் கோவமா பேசுறதுக்காக வராரு. அப்பன்னு பார்த்து ஒரு போலீஸ் ஜீப் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹோட்டலை நோக்கி வருது. ஒருவேளை ரைடா இருக்குமான்ற மாதிரி இவர் ரொம்ப பயப்படுறாரு. போலீஸ் ரைடுக்காக வந்திருக்காங்க போல, கிளம்பிடலாம் கிளம்பிடலாம்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்படியே வந்தாலும் காசை கொடுத்து அனுப்பி வச்சிருவாங்க, நீ பயப்படாதன்னு சொல்லிட்டாங்க. ஒன்ன மாதிரி விலை மதுக்கு இது சாதாரணமா இருக்கலாம், ஆனா என்ன மாதிரி ஆளுக்கு இதெல்லாம் பிரச்சனை, வா கிளம்பலாம்னு சொல்லிட்டாரு. இவங்களோட முகமே மாறிடுது. இவங்களுமே கொஞ்சம் சோகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவருக்கு தெரியாம நைஸா இவங்களுமே காரை எடுத்துட்டு கிளம்ப பாக்குறாங்க. அப்ப தெரியாதனமா முன்னாடி இருக்க காரை இடிச்சிடுறாங்க. அந்த கார்ல 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பேரு ஜானி, இன்னொருத்தர் பேரு ராஜு அப்படின்றது. இப்ப அவங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட பிளாஷ்பேக்க நமக்கு காட்டுறாங்க. ராஜுவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பண கஷ்டத்துல இருக்காரு போல. அதனால ஒரு இல்லீகல் வேலை பண்றாரு. ஒரு ட்ரக்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து தராரு. ஆனா அதுக்குள்ள ட்ரக்கே இல்ல. என்ன ட்ரக்கே இல்லாம வேலை வாங்கியிருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இது வெறும் செக்கிங் தான், நாளைக்கு உண்மையான வேலையை பாப்பன்ற மாதிரி அந்த பாஸ் சொல்லிடுறாரு. இவரும் ஜானியும் சேர்ந்து பண்ற மாதிரி தான் பிளான் இருக்கு. ஆனா ஜானி இதெல்லாம் ரிஸ்க்னு சொல்றாரு. ரிஸ்க் எல்லாம் பார்த்தா காசு சம்பாதிக்க முடியாது, பண்ணலான்னு ராஜு சொல்றாரு. ராஜுவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரதர் இருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஒய்ஃபுக்கு பிறந்தவனா இருப்பான். 2 பேருக்குள்ளயும் சுத்தமா செட்டே ஆகாது போல. அவன் எப்ப பாரு ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் தாடான்னு கேட்டா கூட சுத்தமா இவருக்கு தரவே மாட்டான். இப்ப இவரும் இவரோட ஃப்ரெண்டு ஜானியும் சேர்ந்த மாதிரி மேரின்னு ஒரு பொண்ணை பாக்குறதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க. அந்த மேரியை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டல்ல தங்கி நர்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ராஜுவும் மேரியும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. மேரியை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருக்கு போல. ராஜு நீ என் கூடயே வந்துருன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவர் இல்லீகல் வேலை பாக்குறத பத்தி உங்க கிட்ட சொல்ல மாட்டாரு. கொஞ்சம் காசை சேர்த்துட்டு இவ கூடயே போயிடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரி உன் கூடயே வரன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஏற்கனவே ஒரு அண்ணன் இவங்க 2 பேரை செக் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த அண்ணன் என்ன சொல்றாருன்னா, சலீம்னு ஒருத்தன் கிட்ட சரக்க வாங்குறதுக்காக போக போறீங்க, அந்த சரக்கை இந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போறீங்க, இதுதான் உங்க வேலைன்ற மாதிரி இவங்க 2 பேரையும் அனுப்பி வைக்கிறாரு. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி சலீம்னு ஒருத்தனை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இந்த இடத்துல நிறைய ட்ரக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மீடியாவை சேர்ந்த ஒரு நபர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உன் பாஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும், என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, உன் பாஸ் கிட்ட பேசி எனக்கு காசு வாங்கித்தா அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இவங்க 2 பேரும் ட்ரக் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்கல்ல, வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சலீம் சொல்றாரு. இவங்களுமே வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த நபரை உட்கார வச்சு சலீம் பேசுறாரு. சரி பாஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்ற மாதிரி பாஸ்க்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாரு. பிரச்சனையே வேணாம், அவனுக்கான காசை தந்துருன்ற மாதிரி பாஸ் சொல்றாரு. அதனால சலீமும் காசெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயம் ராஜுக்கும் மனசு கேட்க மாட்டேங்குது. நான் இல்லீகல் வேலை பண்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. ராஜு இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, இதை பண்ணாதன்ற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க.
ஆனா இவர் மேற்கொண்டு பேசாம சட்டுன்னு காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப அந்த மீடியா பர்சன் காசை வாங்கிடுறாருல, எவிடன்ஸை தந்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து திடீர்னு இந்த இடத்துக்கு போலீஸுங்க வந்துடுறாங்க. போலீஸுங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்ற மாதிரி சலீம் ஷாக் ஆயிட்டு இருக்கான். இப்ப போலீஸுங்க இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாது, தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சலீமும் ஆளுங்களும் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி ராஜுவும் ஜானியும் மாட்டிக்க கூடாது அப்படின்ற மாதிரி அங்க இருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரகு இருந்த ரூமுக்கு பக்கத்துல யாரோ இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, ஆக்சுவலா இவங்க 2 பேர் தான் இருந்திருப்பாங்க. நியூஸ்ல போலீஸ் தேடுறதா பார்த்தோன்னே இவங்க செம்ம பயத்துல இருக்காங்க. அதனால தான் சட்டுன்னு சீரியலை மாத்திடுவாங்க. இந்த சமயம் இந்த ராஜு இருக்காரு பாத்தீங்களா, மேரிக்கு கால் பண்ணி பேசலான்னு கால் பண்ணி பேசுறாரு. நாளைக்கு காலையில ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணு, நம்ம 2 பேருமே சேர்ந்து போயிடலான்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சமயம் தான் சவுண்ட் அதிகமா இருக்கிறதுனால ரகு சொல்லிட்டு போறதுக்கு வந்திருப்பாரு. அப்ப போலீஸ் ஜீப்பை பார்த்து ரகு ஷாக் ஆயிருப்பாரு. அவங்கள கூட்டிட்டு கிளம்பி இருப்பாரு. இவங்க 2 பேரும் போலீஸை பார்த்து பயப்படுறாங்க. ஒருவேளை இருக்கிறது தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிளம்புறத அந்த போலீஸ்மே பார்த்து ஷாக் ஆகுறாரு. இப்பதான் இந்த போலீஸ் சம்பந்தப்பட்ட ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இந்த இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய பொலிட்டீஷியன்களுக்கு அடியால் வேலை பார்க்கறது தான் பண்ணிட்டு இருக்காரு போல. ஒருத்தன் குடைச்சல் கொடுக்கறதுனால அவன் கதையெல்லாம் இவர் முடிச்சிட்டு இருக்காரு. பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் காசு தரதுனால இந்த வேலையை இவர் பண்ணிட்டு இருக்காரு போல. இப்ப கூட ஒரு பொலிட்டீஷியன் கிட்ட இருந்து கால் வருது. என்னோட பொண்ணு வேற கேஸ்ட சேர்ந்த ஒருத்தன் கூட ஓடி போய் கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்கா, அவளை எப்படியாவது தடுத்து என்கிட்ட ஒப்படைக்கணும், இதுதான் என் பொண்ணு, அந்த பையனோட போட்டோன்ற மாதிரி அனுப்பி வச்சிருக்காரு, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லியிருப்பாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி கதை பிரசன்ட்டுக்கு வருது. பிரசன்ட்ல இந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ரகுவையும் பார்த்திருக்க மாட்டாரு, அதே மாதிரி ஜானி ராஜுவையும் பார்த்திருக்க மாட்டாரு. ஆம்புலன்ஸை பார்த்திருப்பாரு. அந்த ஆம்புலன்ஸ்ல இந்த 2 பேர் போறத பார்த்திருப்பாரு. ஏன்னா மல்லேஷோட ஆம்புலன்ஸ்ல தானே அவங்க 2 பேர் போனாங்க. அதை கவனிச்சுட்டு அவங்கள தான் ஃபாலோ பண்றாரு. ஆனா இவங்க எல்லாம் நம்மள தான் ஃபாலோ பண்றாரு போல அப்படின்ற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ரகு இருக்கார்ல, போலீஸ்க்கு ஆட்டம் காட்டணும் அப்படின்ற மாதிரி சட்டுன்னு லெஃப்ட்ல திரும்பிடுறாரு. ஆனா இவர் அதை கண்டுக்கவே மாட்டாரு, ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காரு. இதே மாதிரி அந்த ராஜு இருக்கார்ல, ஆட்டம் காட்டணும்ன்ற மாதிரி சட்டுன்னு திரும்பிடுறாரு. ஆனா போலீஸ் ஃபாலோ பண்றது இந்த ஆம்புலன்ஸ் தானே, ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு இருக்காரு. இப்ப ஆம்புலன்ஸ்ல இருக்க இந்த பொண்ணுமே பார்த்து பயப்படுறாங்க. என் அப்பா பொலிட்டீஷியனு, என் அப்பா சொல்லி தான் இந்த போலீஸ் ஃபாலோ பண்றாரு போல அப்படின்ற மாதிரி கீர்த்தின்ற இந்த பொண்ணு சொல்றாங்க. இப்ப ராஜு இருக்கார்ல, பொலிட்டீஷியன் சொல்லி தான் போலீஸ் ஃபாலோ பண்ணிருக்காரு போலன்னு சொல்றாரு. இது பொலிட்டீஷியன் சொல்லி ஃபாலோ பண்ணிருக்காரா ஏன்ற மாதிரி ஜானி கேக்குறாரு. ராஜுவும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. சலீமை வச்சு பிசினஸ் பண்றது யாருன்னு நினைக்கிற, அந்த பொலிட்டீஷியன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ இவங்களுக்கும் பொலிட்டீஷியன் தான் எதிரியா இருக்காருன்றது தெரிய வருது. இப்ப திவ்யா என்ன சொல்றாங்கன்னா, பொலிட்டீஷியன் சொல்லி தான் அந்த போலீஸை ஃபாலோ பண்ணிருக்காரு போல, பொலிட்டீஷியனுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது பிரச்சனையான்ற மாதிரி இவருமே ஷாக் ஆகுறாரு. இந்த இடத்துல தான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. ஏறக்குறைய இந்த 3 பேருக்குமே அந்த பொலிட்டீஷியன் கூட தான் பிரச்சனை இருக்கு. இப்பதான் ஒவ்வொருத்தர் பிரச்சனையும் நமக்கு டீடைலா காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த பொலிட்டீஷியன் இந்த வாட்டி எப்படியாவது எம்எல்ஏ சீட்டு வாங்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக பொண்ணை வேற ஒருத்தருக்கு கட்டி கொடுக்கிற மாதிரி பிளான் வச்சிருக்காரு. இந்த பிளான் எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கும் போது பொண்ணு வேற ஒரு நபரை லவ் பண்றதாவும் அவன் கூட ஓடி போறதுக்கு பிளான் போடுறதாவும் இவருக்கு தெரிய வருது. ஐயோ பொண்ணு ஓடி போயிட்டானா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சோ இதனால தான் இவருக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணிருப்பாரு. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, அவங்க 2 பேரை சீக்கிரமா புடி, அவங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறதுக்கு தான் பிளான் வச்சிருக்காங்க, ஸ்டாப் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. எப்படியாவது ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு எங்களை கூட்டு போயிடுங்கன்ற மாதிரி இவங்க 2 பேர் சொல்றாங்க. அப்ப மல்லேஷ் ஒரு ஐடியா பண்றாரு. சட்டுன்னு ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி ஹெட்லைட் ஆஃப் பண்ணிடுறாரு. அது தெரியாம போலீஸ் இருக்கார்ல, வேற ஒரு பக்கம் கிளம்பிடுறாரு. இப்ப ராஜு வேற ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, போலீஸ்க்கு கால் பண்ணதே இவரா தான் இருப்பாரு. இந்த தப்பெல்லாம் பண்ணாதன்னு மேரி சொன்னாங்கல்ல, அதனால இவருமே மனசை மாத்தி இருப்பாரு. மாட்டி விட்டுலான்ற மாதிரி அந்த கேங்க மாட்டி விட்டுருப்பாரு. ஆனா போலீஸுங்க ரொம்ப சீக்கிரமா வந்திருப்பாங்க. அதனால இவருமே அந்த இடத்துல மாட்டி இருப்பாரு. கிளம்பலான்னு நினைக்கும் போது அந்த பேகை தூக்கிடுவாரு. அதாவது மீடியா பர்சனுக்கு காசு தரலாம்னு நினைச்சாங்கல்ல, அந்த பேகை இவர் தூக்கி இருப்பாரு. இந்த பொலிட்டீஷியனுக்கு காசு போனது கூட பிரச்சனை இல்ல, ஆனா எவிடன்ஸும் அந்த பேகுக்குள்ளேயே விழுந்திருக்கும். இப்ப எவிடன்ஸும் அந்த பேக்ல இருக்கு, எப்படியாவது அந்த 2 பேரை புடின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரின்ற மாதிரி இந்த சலீமும் ஆளுங்களும் ஏத்துக்கிறாங்க. இதே பொலிட்டீஷியன் வேற 2 பேரை அடிக்கிறாரு. இவனுங்க 2 பேர் தான் திவ்யாவை செட் பண்ணி கூட்டு வந்திருப்பாங்க. திவ்யா ஒன்னா இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க நகையெல்லாம் எடுத்துட்டு கிளம்புனாங்கல்ல, தெரியாத்தனமா இவரோட ரிங்கியும் எடுத்துட்டு போயிருப்பாங்க. அவங்க தெரியாத்தனமா தான் எடுத்துட்டு போனாங்க. அந்த ரிங்கி இவரோட லக்கி ரிங்கி போல, அந்த ரிங்கி எனக்கு வேணும், சீக்கிரமா அந்த திவ்யாவை புடிங்கன்ற மாதிரிலாம் அடிக்கிறாரு. இவங்க 2 பேருமே திவ்யாவை கான்டாக்ட் பண்ணலான்ற மாதிரி கான்டாக்ட் பண்றாங்க. திவ்யா போன் எடுத்து பேசும்போது அந்த ரிங்கு வாங்கிட்ட இருக்கு, அதை ஒழுங்கா தந்துருன்ற மாதிரி பேசுறாங்க. அந்த ரிங்கை நம்ம தெரியாம எடுத்துட்டு வந்துட்டோம் போலன்ற மாதிரி இந்த திவ்யாவும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து திவ்யாக்கு தங்கச்சி கிட்ட இருந்து கால் வருது. ஆக்சுவலா திவ்யாவோட அப்பா உடம்பு முடியாம இருக்காரு போல. அக்கா காசு வேணும்க்கா, ஆபரேஷன் பண்றதுக்கு காசை கொண்டு வான்ற மாதிரிலாம் தங்கச்சி பேசிட்டு இருக்கா. ஆபரேஷனுக்கு இவங்க கிட்ட காசு இல்ல, இந்த ரிங்கை வித்து தான் நம்ம ஆபரேஷன் பண்ண முடியும். அதே சமயம் இந்த ரிங்கை இவங்க தரலனாலும் பிரச்சனைன்றது இவங்களுக்கு தெரியுது. இதனால தான் அந்த போலீஸ் நம்மள ஃபாலோ
பண்ணிருக்காருன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. என்ன எப்படியாவது இந்த இடத்துக்கு கொண்டு போயிடுங்க, 10 மணிக்குள்ள கொண்டு போயிடுங்க, ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் தயங்கிக்கிட்டே இருக்காரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை வாட்டி வேணா உங்க கூட 1 மணி நேரம் இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என்னங்க என்ன போய் இப்படி நினைச்சிட்டீங்க, நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது, ஒரு ஃப்ரெண்டாவே இந்த ஹெல்ப் நான் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுக்கு எதிர தான் ராஜு வந்திருப்பாரு. இவங்களோட வண்டியும் ராஜுவோட வண்டியும் தெரியாதனமா இடிச்சது. ஆனா ராஜு நிக்காம கிளம்பி போயிடுறாரு. அந்த வழியா அந்த ஆம்புலன்ஸ்மே லைட்டா இடிச்சிருது. இவங்க 2 பேர் இடிச்ச மாதிரி நின்னாங்கல்ல, அதுல மல்லேஷோட ஆம்புலன்ஸும் இடிச்சிருது. என்னாச்சு ஏதாச்சுன்னு மூர்த்தி கேட்டுட்டு இருக்காரு. இப்ப மல்லேஷும் ரகுவியும் திவ்யாவையும் போய் பாக்குறாரு. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி விடுறாரு. அவங்க நன்றி சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவரோட ஆம்புலன்ஸ்ல இருந்த காதல் ஜோடி மிஸ் ஆகுறாங்க. போலீஸ் கிட்ட இருந்து எங்களை எப்படியாவது நல்லபடியா கொண்டு போங்க, 10 லட்சம் ரூபாய் தரோன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாங்களே நினைக்கிறாரு. அப்ப கரெக்டா அந்த காதல் ஜோடி கிட்ட இருந்து கால் வருது. நாங்க பேசின மாதிரியே காசை தந்துடுறோம், நீங்க திடீர்னு ஆக்சிடென்ட் பண்ணதுனால தான் நாங்க சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ராஜுவோட கார் இடிச்சதுனால ராஜுக்கும் அடிபட்டிருக்கு. டே ஹாஸ்பிட்டலுக்கு போன்ற மாதிரி ஜானி சொல்றாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்குலாம் டைம் இல்ல, எப்படியாவது ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்க வேகமா போயிட்டு இருக்காங்க. இப்ப சலீமும் எப்படியாவது இவங்களை பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காரு. இப்ப திவ்யா கிட்ட ரகு என்ன கேட்கிறாருன்னா, நீங்க எதுக்காக இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே வீட்டு சூழ்நிலையால தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே நார்மலா இருந்திருக்கும். ஆனா அப்பாக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிருக்கும். செலவுக்கு நிறைய காசு தேவைப்படும். தெரிஞ்சவங்க கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. தெரிஞ்ச எல்லாருமே தப்பா தான் அப்ரோச் பண்ணிருப்பாங்க. அதனால தான் இந்த வேலையை பண்ற நிலைமை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எங்க ஹோட்டல்ல நான் அப்படி பேசினதுக்கு மன்னிச்சிருங்கன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப சலீமும் ஆளுங்களும் சாப்பிடுறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. அதே ஹோட்டலுக்கு தான் ராஜுவும் ஜானியும் வந்திருக்காங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேர் திரும்பி பார்த்தாலே சந்திக்கிற மாதிரி ஆயிடும். ஆனா நல்ல வேலையா இவங்க 2 பேர் திரும்பி பார்க்க மாட்டாங்க. இந்த ஹோட்டல்ல வேலை பார்க்குற பையன் திவ்யாக்கு தெரிஞ்ச பையன் போல. இவங்களுமே சாதாரணமா அந்த பையன் கிட்ட பேசுறாங்க, ஆர்டர்லாம் சொல்லிடுறாங்க. இவன் அடுத்த ஆர்டர் எடுக்கிறதுக்காக பக்கத்து இடத்துக்கு வரான். திவ்யாவை தேடுற 2 பேர் இங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எப்படியாவது திவ்யாவை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. திவ்யா போட்டோ வச்சுலாம் பேசிட்டு இருக்காங்கல்ல, இந்த விஷயத்தை இந்த பையன் பார்த்துடுறான். என்ன திவ்யா அக்காவை தேடிட்டு இருக்காங்க, நம்ம எப்படியாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற மாதிரி வேணும்ட்டே போன்ல தண்ணியை ஊத்திடுறான். சாரின்ற மாதிரிலாம் சொல்றான். போட்டோ இல்லாம அவங்க தேடுறதுக்கு கஷ்டப்படுவாங்கல்ல, அதுக்காக தான் இந்த பையன் இப்படி பண்ணிருக்கான்னு நமக்கு தெரிய வருது. இப்ப மூர்த்தியும் மல்லேஷும் ஒரு இடத்துல சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப போதையானோன இந்த மூர்த்தி சில விஷயங்களை சொல்லிட்டாரு. இவருக்கு ஓனரை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது போல, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த ஓனரை ஆம்புலன்ஸ்ல வந்துட்டு இருக்கும் போது ரொம்ப புகழ்ந்து பேசியிருப்பாரு. சரக்கடிச்சதுனால உண்மை வருது போல அப்படின்ற மாதிரி மல்லேஷும் மூர்த்தியை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இந்த சலீம் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ராஜுவையும் ஜானியும் பார்த்துடுறாரு. விடக்கூடாது அப்படின்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறாரு. அவனுங்க 2 பேருமே கார்ல ஏறி வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. இவருமே வேன் மூலியமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த லவர்ஸ் யார் வண்டியில டிராவல் பண்றாங்கன்னா, இந்த ரகு திவ்யாவோட வண்டியில தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சு கவலைப்படாதீங்க, நாங்க சப்போர்ட்டிவா இருக்கோம்னு இவங்க 2 பேர் சொல்றாங்க. அது சரி, நீங்க யாரு, லவ்வர்ஸா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. லவ்வர்ஸ்னு சொல்ல முடியாது, ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே சொல்றாங்க. ராஜுவும் மேரியை எப்படியாவது சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப தம்பிக்கு கால் பண்ணிட்டாரு. டே உடனே போய் மேரியை பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஹாஸ்டல்ல நமக்கு காட்டுறாங்க. தம்பி வரதுக்கு முன்னாடி அந்த அண்ணன் வந்துடுறாரு. வந்தவர் மேரியை பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துக்கு மேரின்னு வேற ஒரு பொண்ணு வராங்க. இந்த பொண்ணு இல்ல, வேற ஒரு மேரியை பார்க்கறதுக்காக வந்திருக்கன்ற மாதிரி சொல்றாரு. அந்த மேரி கிளம்பி போயிட்டா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லிட்டாங்க. மிஸ் ஆயிட்டா போல அப்படின்ற மாதிரி இந்த அண்ணன் யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. காரணம், இவர் வரதுக்கு முன்னாடி அந்த தம்பி வந்திருப்பான். கவலைப்படாத என்ன, உன்னோட ஆளை நான் காப்பாத்திட்டேன், கூட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். அப்படி பேசிக்கிட்டே பைக்ல வந்துட்டு இருக்கும் போது இந்த அண்ணனோட கார் இருக்கு பாத்தீங்களா, இவங்க 2 பேரை லாக் பண்ணிருது. தம்பி ராஜு கிட்ட சேவ் பண்ணிட்டேன்னு சொல்லியிருப்பான். ஆனா அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இந்த காதல் ஜோடி இவங்களோட பிரச்சனை என்னன்றதா சொல்றாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு நாங்க போய் கல்யாணம் முடிக்கணும், அப்பதான் ப்ராப்ளம் வராது, சீக்கிரமா கூட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, போயிடலான்ற மாதிரி இவரும் காரை ஓட்டிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அந்த போலீஸ் ஜிபி இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. இவங்களுமே எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, லாக் பண்ண மாதிரி இவங்க வண்டியை நிறுத்திடுறாரு. இந்த லவ்வர்ஸ் பாவம் சார், விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரிலாம் திவ்யா தடுத்து பேசிட்டு இருக்காங்க. திவ்யா விலை மாதுன்றது இவருக்கு தெரியும் போல. நீ என்னடி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காரு. இப்ப அந்த பொண்ணுமே என் அப்பாக்கு இதுல விருப்பம் இல்ல, ஆனா எனக்கு இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அவர் கேட்கிற மாதிரியே தெரியல. வற்புறுத்தி அவங்க 2 பேரை இழுத்துட்டு போறதுக்குலாம் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த திவ்யா என்ன பண்றாங்கன்னா, நீ என் கூட 1 மணி நேரம் இருந்தல்ல, அதை உனக்கே தெரியாம நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், அதை மட்டும் சோசியல் மீடியால போட்டேன், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காங்க. இந்த இன்ஸ்பெக்டருக்கு பயம் வர ஆரம்பிக்குது. அதெல்லாம் நீ போட்டுறத, முதல்ல போனை தான்ற மாதிரி பக்கத்துல வந்துட்டு இருக்காரு.
அவர் அசரும் போது இவங்க என்ன பண்றாங்கன்னா சட்டுன்னு அவரோட கன்னை புடிங்கிடுறாங்க. அந்த கன்னை வச்சு அவரை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த கன்னு மூலியமாவே அவர் ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிடுறாங்க. நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இந்த லவ்வர்ஸை கூட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. லாக் பண்ணி வச்சவங்க சாவியை கொஞ்சம் பக்கத்துலயே வச்சுட்டு போயிருப்பாங்க. இவங்க கிளம்பி போனோடனே அவர் என்ன பண்றாருன்னா எட்டி எட்டி அந்த சாவியை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல சாவி எடுத்து ஓபன் பண்ணிடுறாரு. இப்ப அந்த காதல் ஜோடியை வேற ஒரு வண்டி ஏத்தி அனுப்பி வச்சிட்டாங்க போல. உண்மையிலேயே நீங்க ரொம்ப தைரியசாலி தான். அதே மாதிரி அவரை வீடியோ எடுத்து வச்சிருந்தீங்களா அப்படின்ற மாதிரி ரகு கேக்குறாரு. அவங்க கூட எல்லாம் ஒன்னா இருக்கிறதே பெரிய விஷயம். அத வீடியோ வேற எடுக்கிறாங்களா? வீடியோ எல்லாம் எடுக்கல, சும்மா தான் சொன்னேன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு இடத்துல சட்டுன்னு இவர் காரை நிறுத்திடுறாரு. இவங்களும் என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த டிராவல்ல உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்றாரு. அதை கேட்கிற இவங்க பயங்கரமா சிரிக்கிறாங்க. என்னெல்லாம் கல்யாணம் பண்ணா ஃபியூச்சர்ல நிறைய பிரச்சனை தான் வரும், பாஸ்ட பத்தி பேசும் போதெல்லாம் பிரச்சனை வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் என்னைக்கும் பாஸ்ட பத்தி பேச மாட்டேன், உண்மையிலேயே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ரெண்டு பேர் இதுக்கப்புறம் லவ் பண்ணா என்னன்ற மாதிரி கேட்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப இருக்கிற வேலையை பார்ப்போன்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு ஓனரை போட்டு அவ்வளவு திட்டினீங்க, என்ன சார் விஷயம்ன்ற மாதிரி இந்த மல்லேஷ் கேட்கிறாரு. ஆக்சுவலா ஓனர் கிட்ட இவர் 25 வருஷமா விசுவாசமா வேலை பார்த்திருக்காரு. பையனோட படிப்புக்காக காசை கேட்டிருப்பாரு. அதை கூட அந்த ஓனர் தந்திருக்க மாட்டாரு. அதனால தான் ஓனர் மேல கோவத்துல இருந்தன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த காதல் ஜோடி இருக்காங்கல்ல, ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி தங்கச்சி கிட்ட நர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணோம், காசை ரெடி பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏறக்குறைய இதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ராஜுவும் அதே மாதிரி அந்த ஜானியும் வந்திருக்காங்க. திவ்யாவோட தங்கச்சி கிட்ட டாக்டர் என்ன சொல்றாருன்னா இந்த பிளட் தேவை, அந்த பிளட் இப்ப இல்ல, இதை தாண்டி ஆபரேஷன் காஸ்ட் வேற நீ பே பண்ணும், சீக்கிரமா ஏதாவது பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த வழியா வந்து ராஜு இதை கவனிக்கிறாரு. நானும் அந்த பிளட் தான்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஆபரேஷனுக்கான காசும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டாரு. திவ்யாவோட தங்கச்சி நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்கார்ல ஃப்ரெண்டு கிட்ட காசு எடுத்துட்டு வர சொல்லிட்டாரு. ஃப்ரெண்டு நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆனா இவர் போய் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி காசு எடுத்துட்டு வர வச்சிடுறாரு. இப்ப ஆபரேஷன் காஸ்ட்டை பே பண்ணிடுறாங்க. அதே மாதிரி பிளட்டும் இவர் தந்துடுறாரு. கவலைப்படாதமா எல்லாம் சரியாயிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்களோட அட்ரஸ் சொல்லுங்க, நான் காசு அனுப்பி வைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. காசெல்லாம் வேணாம் பரவாயில்லன்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த காலத்துல இப்படி ஒருத்தரான இந்த தங்கச்சி யோசிச்சுட்டு இருக்கும்போது திவ்யா வந்துடுறாங்க. நான் காசை சீக்கிரமா ரெடி பண்ணிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அக்கா அதுக்கான அவசியம் இல்ல, அப்பாக்கு ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஏற்கனவே ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டாருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இவருமே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் காதலி கூட கிளம்பணும்னு நினைக்கிறாரு. இப்ப ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. ஆனா அவங்க அந்த இடத்துல இல்ல, இதை நினைச்சு ஃபீல் பண்றாரு. இப்ப இந்த காதல் ஜோடி கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல அந்த பொலிட்டீஷியனால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. இவங்க வரும்போது வீட்டுக்கிட்ட ஒரே கூட்டமா இருக்கு. அதே மாதிரி அந்த பொலிட்டீஷியன் 2 குரூப் கிட்ட வேலை விட்டாரு பாத்தீங்களா, அவங்க அந்த வேலையை முடிக்காம இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. என்ன சொல்ல போறாரோ அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அவங்களுமே கூட்டம் இருக்கிறத கவனிக்கிறாங்க. எதுக்காக கூட்டம்ன்றது இப்பதான் தெரிய வருது. ஆக்சுவலா ஒருத்தர் இறந்து போன மாதிரி காமிச்சாங்கல்ல, இறந்து போனதே அந்த பொலிட்டீஷியனா தான் இருப்பாரு. இந்த ட்விஸ்ட நீங்க கெஸ் பண்ணிட்டீங்களா இல்லையான்றத கண்டிப்பா சொல்லுங்க. ஆக்சுவலா முன்னாடி நாள் நைட்டு தான் இவர் போலீஸ்க்கு அந்த வேலையை ஒப்படைச்சிருப்பாரு. எப்படியாவது அவங்கள ஸ்டாப் பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி மத்த 2 பேர்கிட்டயும் இந்த வேலையை முடிங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமே இவருக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்திருக்கும். வேகமா தம்பி இருக்காருல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்திருப்பாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல காப்பாற்ற முடியாம இவர் இறந்து போயிருப்பாரு. சலீம் கிட்ட இவர் வேலையை கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி திவ்யாவை கண்டுபிடிங்கன்ற மாதிரி அவங்க 2 பேருக்கு வேலையை கொடுத்திருப்பாரு. அவங்க 2 பேரும் அந்த வேலையை வேற முடிக்கல. ஐயோ என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு பயந்துகிட்டே தான் வந்திருப்பாங்க. ஆனா அவர் இறந்து போனது தெரிய வருது இல்ல, அதனால உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா நிம்மதி அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் பையனோட படிப்புக்கு காசு வேணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, அந்த காசுல கொஞ்சத்தை நம்ம தரலான்ற மாதிரி மல்லேஷ் இருக்கார்ல, இவரால முடிஞ்ச காசெல்லாம் தந்து அனுப்பி விடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த ராஜு அண்ணன்ற மாதிரி ஒருத்தரை கூப்பிடுவார்ல, அவர் தப்பான வேலை பார்க்கிறவர் தான். என்னதான் இருந்தாலும் அவருக்கு ராஜுவை பிடிக்கும். ஆக்சுவலா இவர் தடுத்து அவங்க பிளாக் பண்ண மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, ஆனா ராஜு கிட்ட நல்லபடியா அந்த பொண்ணை ஒப்படைக்கிறதுக்காக தான் இவர் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அந்த பொண்ணை பிடிச்சிருப்பாரு. இப்ப அந்த பொண்ணை ஒப்படைக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. நன்றிண்ண அப்படின்ற மாதிரி இவருமே சந்தோஷமா கட்டிலாம் பிடிக்கிறாரு. ஆக மொத்தத்துல இந்த பொண்ணும் ராஜுவும் சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்ப போறாங்க. திவ்யாவை பொறுத்த வரைக்கும் அந்த நகையை வித்தாதான் ஆபரேஷன் பண்ண முடியும்ன்றதுக்காக தான் அந்த நகையை கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த நகை எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி அந்த ரிங்கை தூக்கி எறிகிறாங்க. பீச்சு கிட்ட தான் இவங்க தூக்கி எறிகிறாங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்க ரகுவை கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பீச் வழியா தான் மூர்த்தி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. ஒய்ஃபும் காசு ரெடியான்னு கேக்குறாங்க. காசை ரெடி பண்ண முடியலன்ற மாதிரி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்படி வர வழியில இந்த ரிங்கி இவருக்கு கிடைக்குது. இந்த ரிங்கை வித்தா அந்த காசு நமக்கு கிடைச்சிருமே அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ இவருக்கும் நல்லது நடந்துருச்சுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க.
இதை தாண்டி அந்த காதல் ஜோடி சித்தப்பா கிட்ட பேசுறாங்க. அண்ணளவுக்கு சித்தப்பா மோசம் கிடையாது, கவலைப்படாதீங்க, நல்லபடியா நீங்க இருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்களுக்கு நிறைய காசெல்லாம் கிடைக்குதுல்ல, அந்த காசை எடுத்துட்டு வேகமா இந்த பாய் ஃப்ரெண்டு மல்லேஷ் கிட்ட வராரு. இந்தாங்க பேசின மாதிரியே 10 லட்சம் ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டாரு. இல்ல இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு மல்லேஷ் சொல்றாரு. நீங்க மட்டும் ஹெல்ப் பண்ணலனா இது நடந்திருக்குமா தெரியல, அதனால இந்த காசை நீங்க கண்டிப்பா வச்சுக்கணும், அவ சொல்லிதான் இதை தரேன், வாங்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி மல்லேஷ் வாங்கிக்கிறாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.